ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம 6ஆம் வகுப்பு முக்கிய வினாக்கள் பார்க்கலாம் பாருங்கள். 6ஆம் வகுப்பு ஃபுல் புக்கில் எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸு 249 கொஸ்டின் அந்த ஆன்சர் இருக்குது. இதை படிச்சுன்னா உங்களுக்கு போதும், உங்களுக்கு 6ஆவது புக்குக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என பாடியவர் யார்? காசி ஆனந்தன். இரண்டாவது கொஸ்டின். தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் என்ற பாடல் வரிகளுக்கு உரியவர் யார்? புரட்சி கவி. அடுத்து மூணாவது கொஸ்டின். தம்முடைய படைப்புகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பகுத்தறிவு முதலிய புரட்சிகரமான கருத்துக்களை பரப்பியவர் யார்? பாரதிதாசன். அடுத்து நாலாவது கொஸ்டின். தமிழை அமுது, நிலவு, மனம் என்று பெயரிட்டு அழைத்தவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து ஐந்தாவது கொஸ்டின். தமிழுக்கு நிலவென்று பேர் என்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று கூறியவர் யார்? பாரதிதாசன். அடுத்த ஆறாவது கொஸ்டின். சுப்புரத்தினம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? பாரதிதாசன். அடுத்து ஏழாவது கொஸ்டின். தமிழ் கும்மி இடம்பெற்றுள்ள நூல் எது? கனிச்சாறு. அடுத்து எட்டாவது கொஸ்டின். தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி என புகழ்பவர் யார்? வாணிதாசன். அடுத்து 9வது கொஸ்டின். கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது? 8 தொகுதிகள். அடுத்து 10வது கொஸ்டின். தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது கனிச்சாறு. அடுத்து 11வது கொஸ்டின். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என்று பாடியவர் யார்? வாணிதாசன். அடுத்து 12வது கொஸ்டின். மாணிக்கம் என்ற இயற்பெயர் உடையவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து 13வது கொஸ்டின். பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பப் பாட்டிற்கும் என தமிழின் பெருமையை பாடுபவர் யார்? பாவலரேறு. அடுத்து 14வது கொஸ்டின். தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? பாவலரேறு. அடுத்து 15வது கொஸ்டின். பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்செட்டு, தமிழ் நிலம், இது மூன்றுமே அவர் நடத்திய இதழ்கள். அடுத்து 16வது கொஸ்டின். பாவலரேறு என அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். அடுத்து 17வது கொஸ்டின். தமிழென் கிளவியும் அதனேரற்றே இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது? தொல்காப்பியம். அடுத்து 18வது கொஸ்டின். தமிழ்நாடு என்ற சொல்லை முதலில் கையாண்ட நூல் எது? சிலப்பதிகாரம். அடுத்து 19வது கொஸ்டின். தமிழன் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? அப்பர். அடுத்து 20வது கொஸ்டின். வேளாண்மை எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது? கலித்தொகை. அரசு எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது? திருக்குறள். இன்னொரு டைம் இந்த 4 கொஸ்டின் பார்த்துடலாம் பாருங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 4மே. ஓகேங்களா? 17வது கொஸ்டின் பாருங்கள். தமிழன் கிளவியும் அதனேரற்றே இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். தமிழ்நாடு என்ற சொல்லை முதலில் கையாண்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். தமிழன் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் அப்பர். வேளாண்மை எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் கலித்தொகை. அரசு எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து 22வது கொஸ்டின். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என தமிழ்தாயின் தொன்மையை கூறுபவர் பாரதியார். அடுத்து 23வது கொஸ்டின். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார். அடுத்து 24வது கொஸ்டின். பூவின் நிலைகள் எத்தனை? 7 நிலைகள். அடுத்து 25வது கொஸ்டின். தமிழ் கவிதை வடிவங்கள் துளிப்பா, கவிதை, புதுக்கவிதை. அடுத்து 26வது கொஸ்டின். அஃறிணை பிரித்து எழுத கிடைப்பது அல் குடல் திணை. அடுத்து 27வது கொஸ்டின். பாகற்காய் பிரித்து எழுத கிடைப்பது பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். அடுத்து 28வது கொஸ்டின். தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 29வது கொஸ்டின். மா என்னும் ஒரு சொல்லுக்குரிய பல பொருட்கள் மரம், விலங்கு, பெரிய, வயல். அடுத்து 30வது கொஸ்டின். எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். அடுத்து 31வது கொஸ்டின். உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ். அடுத்து 32வது கொஸ்டின். உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ். இந்த 3 நோட்டை சொல்கிற பாருங்க.
எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல்தமிழ், உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ், உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ். அடுத்து 33வது கொஷின். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி இவ்வடி இடம்பெற்ற நூல் எது? கார் 40. இந்த பாடல் நோட்டை பார்க்கலாம் பாருங்கள். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி இவ்வடி இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார் 40. அடுத்து 34வது கொஷின். கோட்டுச்சுறா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இவ்வடி இடம்பெற்ற நூல் எது? நற்றிணை. இதில் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நரம்பின் முடிமுதிர் பரதவரில் நரம்பு பாருங்கள், நரம்பு நற்றிணை அப்படின்னா வச்சுக்காங்க. அடுத்து 35வது கொஷின். நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு சொன்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பிய நூல். அடுத்து 36வது கொஷின். நெடு வெள்ளுசி நெடுவசி பரந்த வடு அப்படின்னு சொல்கிறது பதிற்றுப்பத்து. அடுத்து 37வது கொஷின். தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் அப்துல் கலாம், மயில்சாமி, அண்ணாதுரை, சிவன். ஒரு 3 பேருமே தமிழில் பயின்ற அறிஞர்கள். அடுத்து 38வது கொஷின். திணையளவு போதா சிறுபுணர் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று கூறியவர் யார்? கபிலர். அடுத்து 39வது கொஷின். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தும் தமிழ் நூல் எது? தொல்காப்பியம். அடுத்து 40வது கொஷின். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள்வழி என்ற அடிகளுக்கு உரியவர் யார்? ஔவையார். அடுத்து 41வது கொஷின். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் எது? நற்றிணை. அதான் கோட்டுச்சுறாம் என்ன பார்த்துக்கலாம் அந்த கொஷின் இது. அடுத்து 42வது கொஷின். போர்க்களத்தில் வீரனின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து. அடுத்து 43வது கொஷின். தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்த அறிவியல் அறிஞர் யார்? கலிலியோ. அடுத்து தமிழாக்கம். கிளாக்வைஸ் வலஞ்சுழி, சர்ச் இன்ஜின் தேடுபொறி, ஆன்டி கிளாக்வைஸ் இடஞ்சுழி. அடுத்து 47வது கொஷின். உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய செயல்பாடுகளால் பிறக்கும் எழுத்துக்கள் எது? உயிரெழுத்துக்கள். அடுத்து 48வது கொஷின். தமிழின் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். அடுத்து 49வது கொஷின். இரட்டை காப்பியங்கள் என்பன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அடுத்து 50வது கொஷின். இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? 22ஆம் நூற்றாண்டு. அடுத்து 51வது கொஷின். குடிமக்கள் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுவது சிலப்பதிகாரம். அடுத்து 52வது கொஷின். திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது? சிலப்பதிகாரம். அடுத்து 53வது கொஷின். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மலையின் பயனையும் பற்றி கூறுவது சிலப்பதிகாரம். அடுத்து 54வது கொஷின். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் இவ்வடிகளுக்கு உரியவர் இளங்கோவடிகள். அடுத்து 55வது கொஷின். நாமநீர் என்பதன் பொருள் கடல் நீர். அடுத்து 56வது கொஷின். தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலை அணிந்தவன் யார்? சேரன். அடுத்து 57வது கொஷின். மேரு என்பதன் பொருள் மலைன்னு சொல்லலாம், ஓகேங்களா, இல்லை இமயமலை. அடுத்து 58வது கொஷின். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் சாளரம். அடுத்து 59வது கொஷின். நில அளவை குறிக்கும் சொல் காணி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷினு. நில அளவை குறிக்கும் சொல் காணி. அடுத்து 60வது கொஷின். பாரதியாரின் இயற்பெயர் சுப்புரத்தினம். அடுத்து 61வது கொஷின். பாரதியாருக்கு பாரதி எனும் பட்டம் வழங்கி சிறப்பித்தவர் யார்? எட்டயபுர மன்னர். அது எட்டயபுரத்தில் பிறந்தார், அதான் எட்டயபுர மன்னர், ஓகேங்களா. அடுத்து 62வது கொஷின். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். அடுத்து 63வது கொஷின். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடிய கவிஞர் யார்? பாரதியார். அடுத்து 64வது கொஷின். வீடு என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என கற்பனை செய்பவர் பாரதி. அடுத்து 65வது கொஷின். காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்ற அடிகளுக்குரியவர்
பாரதியார். அடுத்து 66வது கொஸ்டின். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? கப்பல் பறவை. அடுத்து 67வது கொஸ்டின். இந்தியாவின் பறவை மனிதர் யார்? டாக்டர் சலீம் அலி. அடுத்து 68வது கொஸ்டின். சலீம் அலியின் வாழ்க்கை வரலாற்று நூல் எது? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. அடுத்து 69வது கொஸ்டின். உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எது? ஆர்டிக் ஆலா. அடுத்து 70வது கொஸ்டின். பறவை பற்றிய படிப்பு ஹார்னித்தாலஜி. அடுத்து 71வது கொஸ்டின். இது மிக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 20. அடுத்து 72வது கொஸ்டின். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? துருவ பகுதி. அடுத்து 73வது கொஸ்டின். பறவைகள் வலசை போவதை பற்றிய பாடிய தமிழ் புலவர் யார்? சத்திமுத்த புலவர். இந்த கொஸ்டின் ஒரு டைம் எல்லாம் பாருங்கள். பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார்னா சத்திமுத்த புலவர். அடுத்து 74வது கொஸ்டின். ஆர்டிக் ஆலா பறவை இனம் பயணம் செய்யும் தொலைவு எவ்வளவு? 22,000 கிலோமீட்டர். அடுத்து 75வது கொஸ்டின். பறவைகள் இடம் விட்டு இடம் பெயர்தலுக்கு என்ன பெயர் பார்த்தீங்கன்னா வலசை போதல். அடுத்து 76வது கொஸ்டின். நாராய் நாராய் செங்கால் நாராய் எனும் பாடலை பாடியவர் யார்? சத்திமுத்த புலவர். அடுத்து 77வது கொஸ்டின். செங்கால் நாரைகள் தமிழகத்திற்கு எங்கிருந்து வருகின்றன? ஐரோப்பாவிலிருந்து. அடுத்து 78வது கொஸ்டின். தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று கூறியவர் சத்திமுத்த புலவர். இந்த கொஸ்டின் ஒரு டைம் பாருங்கள். தென் திசைக்கு குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று கூறியவர் யாரும் பார்த்தீங்கன்னா சத்திமுத்த புலவர். அடுத்து 79வது கொஸ்டின். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் டாக்டர் சலீம் அலி. அடுத்து 80வது கொஸ்டின். கிழவனும் கடலும் என்பது ஆங்கில புதினம். அடுத்து 81வது கொஸ்டின். கிழவனும் கடலும் என்னும் நாவல் பரிசு பெற்ற ஆண்டு 1954ஆம் ஆண்டு. அடுத்து 82வது கொஸ்டின். கிழவனும் கடலும் எனும் புதினத்தின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்கே. அடுத்து 83வது கொஸ்டின். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்தவர் பொய்யில் புலவர். பொய்யில் புலவர் யார் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். அடுத்து 84வது கொஸ்டின். இல்லாததுமில்லை சொல்லாததுமில்லை எனும் வாக்கிற்குரிய நூல் எது? திருக்குறள். அடுத்து 85வது கொஸ்டின். வாயுரை வாழ்த்து என அழைக்கப்படுவது திருக்குறள். அடுத்து 86வது கொஸ்டின். ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு எப்போது? 2016ஆம் ஆண்டு. அடுத்து 87வது கொஸ்டின். தமிழாக்கம். மைக்ரேஷன் வலசை, சானிட்டரி புகலிடம், கிராவிடேஷனல் ஃபீல்டு புவியீர்ப்பு புலம். அடுத்து 90வது கொஸ்டின். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? நெல்லை சு முத்து. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு டைம் பார்க்கலாம் பாருங்கள். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார் மதினா? நெல்லை சு முத்து. அடுத்து 91வது கொஸ்டின். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என பாடியவர் மகாகவி. அடுத்து 92வது கொஸ்டின். மனித முயற்சிகளுக்கு மாற்றாகத்தானே இயந்திரம் மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என கூறியவர் பிரிட்டானிக்க கலைக்களஞ்சியம். கொஸ்டின். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என கூறியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டானிக்க கலைக்களஞ்சியம். அடுத்து 93வது கொஸ்டின். சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? சவுதி அரேபியா. அடுத்து 94வது கொஸ்டின். அகர வரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் எது? ஆத்திச்சூடி. அடுத்தது 95வது கொஸ்டின். புதிய ஆத்திச்சூடியில் காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறியவர் பாரதியார். அடுத்து 96வது கொஸ்டின். நெல்லை சு முத்து வெளியிட்டுள்ள நூல்களின் எண்ணிக்கை 80க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். அடுத்து 97வது கொஸ்டின். இந்தியாவிற்கான முதல் அறிவியல் நோபல் பரிசினை பெற்றவர் யார்?
இந்தியாவிற்கான ஓகேங்களா சர் சி.வி. ராமன், அவர் இயற்பியல் ஆசிரியர் ஓகேங்களா. அடுத்து 98வது கொஸ்டின், தேசிய அறிவியல் தினம் எப்போது? பிப்ரவரி 28. அடுத்து தமிழாக்கம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதன் தமிழாக்கம் செயற்கை நுண்ணறிவு. அடுத்து 100வது கொஸ்டின், சூப்பர் கம்ப்யூட்டர் என்பதன் தமிழாக்கம் மீத்திறன் கணினி. அடுத்து 101வது கொஸ்டின், ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? காரல் கபெக். அடுத்து 102வது கொஸ்டின், ரோபோ எனும் சொல்லின் பொருள் அடிமை. அடுத்து 103வது கொஸ்டின், முதல் குடியுரிமை பெற்ற ரோபோவின் பெயர் என்ன? சோபியா. அடுத்து 104வது கொஸ்டின், சோபியா எனும் ரோபோவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய பட்டம் புதுமைகளின் வெற்றியாளர். இல்லைனா கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம் பாருங்கள், மாற்றி கேட்கலாம். புதுமைகளின் வெற்றியாளர் என சோபியா ரோபோவிற்கு பட்டம் அளித்தது யாருன்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். ஐக்கிய நாடுகள் சபை. ஓகேங்களா, எப்படி கொஸ்டின் கேட்கலாம், கரெக்டாக படிச்சுக்கோங்க. அடுத்து 105வது கொஸ்டின், ரோபோ எனும் சொல்லை பயன்படுத்திய ஆண்டு 1920ஆம் ஆண்டு. அடுத்து 106வது கொஸ்டின், காரல் கபெக் எந்த நாட்டை சேர்ந்தவர்? செக் நாட்டை சேர்ந்தவர். அடுத்து 107வது கொஸ்டின், டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது? IBM. அடுத்து 108வது கொஸ்டின், அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் மிகவும் பிடித்த நூல்? திருக்குறள். அடுத்து 109வது கொஸ்டின், கலாமின் மகிழ்ச்சிக்கான கண்டுபிடிப்பாக கருதியது கார்பன் நிலையால் செய்யப்பட்ட செயற்கை கால்கள். அடுத்து 110வது கொஸ்டின், விளக்குகள் தந்த ஒளி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? லிலியன் வாட்சன். இந்த கொஸ்டின் நோட்டை எமக்கலாம் பாருங்கள். விளக்குகள் தந்த ஒளி என்னும் நூலின் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா லிலியன் வாட்சன். அடுத்து 111வது கொஸ்டின், ஞா வரிசையில் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் 4. அடுத்து 112வது கொஸ்டின், யா வரிசையில் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் 6. அடுத்து 113வது கொஸ்டின், மொழிக்கு முதலில் வரும் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை 12. அடுத்து 114வது கொஸ்டின், மொழியின் இறுதி எழுத்தாக வரும் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 11. அடுத்து 115வது கொஸ்டின், எதில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும்? அளபடையில். கொஸ்டின் ஒரு டைம் பார்க்கலாம் பாருங்க. எதில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் பார்த்தீங்கன்னா அளபடையில். அடுத்து 116வது கொஸ்டின், மூதுரையின் பாடல்கள் எத்தனை? 31. அடுத்து 117வது கொஸ்டின், மூதுரை நூலின் ஆசிரியர் யார்? ஔவையார். அடுத்து 118வது கொஸ்டின், ஔவையார் இயற்றிய வேறு நூல்கள்? ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. அடுத்து 119வது கொஸ்டின், தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதன் ஆசிரியர் யாரும் பார்த்தீங்கன்னா ஔவையார். தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதன் ஆசிரியர் ஔவையார். இப்படின்னு சொன்ன ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஔவையார். ஓகேங்களா. அடுத்து 120வது கொஸ்டின், எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? கல்யாண சுந்தரம். அடுத்து 121வது கொஸ்டின், மக்கள் கவிஞர் எனப்படுபவர் பட்டுக்கோட்டையார். அடுத்து 122வது கொஸ்டின், திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை பாடியவர் கல்யாண சுந்தரம். அடுத்து 123வது கொஸ்டின், நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே என்று பாடியவர் பட்டுக்கோட்டையார். அடுத்து 124வது கொஸ்டின், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என பாடியவர் கல்யாண சுந்தரம். அடுத்து 125வது கொஸ்டின், காமராசர் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு எப்போது? 1976ஆம் ஆண்டு. அடுத்து 126வது கொஸ்டின், காமராசருக்கு மணிமண்டபம் உள்ள இடமது? கன்னியாகுமரி. அடுத்து 127வது கொஸ்டின், காமராசரின் சிறப்பு பெயர்கள்? பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குபவர். இதெல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்கள். அடுத்து 128வது கொஸ்டின், சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? காமராசர். அடுத்து 129வது கொஸ்டின், காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் பெரியார். அடுத்து 130வது கொஸ்டின், கல்வித்துறை விதிகளை மாணவர் நலனுக்காக மாற்றியவர் காமராசர். அடுத்து 131வது கொஸ்டின், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். அடுத்து 132வது கொஸ்டின், ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் உள்ள இடம் எது? சீனா.
அடுத்து 133 கொஸ்டின். இந்திய நூலக அறிவியலின் தந்தையார்? ஈரா அரங்கநாதன். அடுத்து 134 கொஸ்டின். ஆசிய கண்டத்தில் உள்ள இரண்டாவது பெரிய நூலகத்தின் பெயர் என்ன? அண்ணா நூற்றாண்டு நூலகம். அடுத்து 135 கொஸ்டின். ஆற்றுணா வேண்டுவதில் என்று கூறும் நூல் எது? பழமொழி 400. இந்த ஆற்றுணா வேண்டுவதில் அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அதையும் சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து 136 கொஸ்டின். காமராசர் பிறந்த நாள்? கல்வி வளர்ச்சி நாள். ஜூலை 15. ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின். ஜூலை 15 நாள்னு கேட்டாங்களா, காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து 137 கொஸ்டின். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள்? ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5. அடுத்து 138 கொஸ்டின். அப்துல் கலாம் பிறந்தநாள்? மாணவர் தினம் அக்டோபர் 15. அடுத்து 139 கொஸ்டின். விவேகானந்தர் பிறந்தநாள்? இளைஞர் தினம் ஜனவரி 12. ஓகேங்களா? இந்த ஆண்டு வர கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம இன்னொரு டைம் பார்க்கலாம் பாருங்கள். காமராசர் பிறந்தநாள் ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5. அப்துல் கலாம் பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15 மாணவர் தினம். அடுத்து விவேகானந்தர் பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 12 இளைஞர் தினம். நாளைக்கு ஞாபகம் வச்சுக்காங்க, இது இம்பார்ட்டனு. அப்புறம் சிட்டுக்குருவி தினம் ஞாபகம் வச்சுக்காங்க, நவம்பர் 20, அது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து 140 கொஸ்டின். ஐ எனும் எழுத்துக்கு இனமான எழுத்து? இ. அடுத்து 141 கொஸ்டின். ஔ எனும் எழுத்துக்கு இனமான எழுத்து? உ. அடுத்து 142 கொஸ்டின். தமிழ் எழுத்துக்களில் இனவெழுத்து இல்லாத ஒன்று? ஆயுதம். அடுத்து 141 கொஸ்டின். ஆசாரக்கோவை டேஸ் ஆசிரியர்? பெருவாய் முள்ளியர். அதாவது ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா பெருவாய் முள்ளியர். அடுத்து 144 கொஸ்டின். ஆசாரக்கோவையின் பாக்கள் எத்தனை? 100 பாக்கள். அடுத்து 145 கொஸ்டின். பெருவாய் முள்ளியார் பிறந்த ஊர் எது? கயத்தூர். அடுத்து 146 கொஸ்டின். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. அடுத்து 147 கொஸ்டின். திருவள்ளுவர் தினம் கொண்டாடப் பெறுவது? தை 2ஆம் நாள். அடுத்து 148 கொஸ்டின். உத்தராயன் என அறுவடை திருநாள் கொண்டாடப்படும் மாநிலங்கள் எது? ராஜஸ்தான், குஜராத். அடுத்து 149 கொஸ்டின். மகர சங்கராந்தி கொண்டாடப்படும் மாநிலங்கள்? ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம். இதெல்லாம் அந்த மாநிலத்தை கொண்டாடப்படுறாங்க. ஓகேங்களா? அடுத்து 150 கொஸ்டின். திருவள்ளுவர் பிறந்தது எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா போ ஆமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன்பு 31. ஓகேங்களா? அடுத்து 151 கொஸ்டின். 4 வகை சிற்பக்கலைகளும் காணப்படும் இடம்? மாமல்லபுரம். அடுத்து 152 கொஸ்டின். மற்போரில் சிறந்தவன்? நரசிம்மவர்மன். அடுத்து 153 கொஸ்டின். மாமல்லபுர சிற்பப்பணி தொடங்கியது யார் காலத்தில்? மகேந்திரவர்ம பல்லவர் காலத்தில். அடுத்து 154 கொஸ்டின். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறப்பது? நகரம். அடுத்து 155 கொஸ்டின். நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறப்பது? நகரம். அடுத்து 156 கொஸ்டின். நாமேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் பிறப்பது? ரகரம். அடுத்து 157 கொஸ்டின். தமிழுக்கு உரிய சிறப்பு எழுத்து? லா. அடுத்து 158 கொஸ்டின். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8 இருக்கு. நா, 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 லா, 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 ரா, ரா. அந்த எழுத்துக்கெல்லாம் சொல்லலாம். அடுத்து தமிழாக்கம் ஸ்கல்ப்சர் சிற்பங்கள். அடுத்து 160 கொஸ்டின். கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் என பாடியவர்? பாரதியார். இந்த கொஸ்டின் ஒரு டைம் பார்க்கலாம் பாருங்க. கங்கை நதி புறத்துக்கு கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் என பாடியவர்? பாரதியார். அடுத்து 161 கொஸ்டின். முடியரசனின் இயற்பெயர்? துரைராசு. 162 கொஸ்டின். திராவிட நாட்டின் வானம்பாடி என்றழைக்கப்படுபவர்? முடியரசன். இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின், ஒரு டைம் பார்க்கலாம் பாருங்கள். திராவிட நாட்டின் வானம்பாடி என்றழைக்கப்படுபவர் யார் பார்த்தீங்கன்னா முடியரசன். அடுத்து 163 கொஸ்டின். முடியரசனின் நூல்கள்?
வீரகாவியம், பூங்கொடி, காவிய பாவை. அடுத்து 164வது கொஸ்டின். தமிழன் எதற்கும் அஞ்சாதவன், ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுவான் என்று கூறியவர் முடியரசன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நான் வச்சுக்கோங்க. அடுத்து 165வது கொஸ்டின். நாட்டுப்புற இயல் ஆய்வு நூலினை தொகுத்தவர் சு. சக்திவேல். அடுத்து 166வது கொஸ்டின். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை என்று கூறும் நூல் நற்றிணை. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை என்று கூறும் நூல் எது பார்த்தீங்கன்னா நற்றிணை. அடுத்து 67வது கொஸ்டின். 167வது கொஸ்டின். பாலோடு வந்து கூலோடு பயரம் என்று கூறும் நூல் குறுந்தொகை. அடுத்து 168வது கொஸ்டின். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்று கூறும் நூல் அகநானூறு. அடுத்து 169வது கொஸ்டின். கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. இந்த 4 கொஸ்டின் டைம் பாருங்க. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை என்று கூறும் நூல் நற்றிணை. பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்று கூறும் நூல் குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்று கூறும் நூல் அகநானூறு. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. அடுத்து 170வது கொஸ்டின். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் என்று கூறும் நூல் எது? திருக்குறள். அடுத்து 171வது கொஸ்டின். தமிழ்நாட்டின் தலை சிறந்த பழங்கால துறைமுகம் எது? பூம்புகார். அடுத்து 172வது கொஸ்டின். பொருட்கள் உற்பத்தி செய்யும் இடத்தில் மொத்தமாக கொள்முதல் செய்பவர் பெருவணிகர். அடுத்து 173வது கொஸ்டின். பழங்காலத்தில் தமிழகத்திலிருந்து ஏற்றுமதியான பொருட்கள் தேக்கு, சந்தனம். அடுத்து 174வது கொஸ்டின். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இன்னொரு டைம் பார்க்கலாம் பாருங்கள். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் எது பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. அடுத்து 175வது கொஸ்டின். வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செயின் என்று கூறும் நூல் திருக்குறள். அடுத்து 176வது கொஸ்டின். தமிழாக்கம் கொஸ்டின்ஸு. ஃபெர்ரிஸ் பயணப்படகுகள், வாயேஜ் கடற்பயணம், அடல்ட்ரேஷன் கலப்படம், ஆர்டேஜ் பாரம்பரியம், கமாடிட்டி பண்டம், என்டர்பிரினர் தொழில் முனைவோர். அடுத்து 182வது கொஸ்டின். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை. அடுத்து 183வது கொஸ்டின். தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். அடுத்து 184வது கொஸ்டின். கவிஞாயிறு என்றழைக்கப்படுபவர் தாராபாரதி. அடுத்து 185வது கொஸ்டின். தாராபாரதியின் படைப்புகள் புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல்நொழி வெளிச்சங்கள். இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 186வது கொஸ்டின். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, யாருடைய வரிகள் பார்த்தீங்கன்னா தாரா பாரதி. அடுத்து 187வது கொஸ்டின். தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் ஒடுத்திய நூலாடை என்றவர் தாராபாரதி. அடுத்து 188வது கொஸ்டின். அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்றும் சிறந்த கைத்தடி விளங்குகின்றது என்று கூறியவர் யாரும் பார்த்தீங்கன்னா காளிதாசர். இந்த கொஸ்டின் டைம் பாருங்க. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறந்த கைத்தடி விளங்குகிறது என்று கூறியவர் காளிதாசர். அடுத்து 89வது கொஸ்டின். யாருடைய கவிதைக்கு கங்கை அலைகள் இசையமைக்கின்றனர்? கம்பர். கங்கை கம்பர் அப்படின்னு வச்சுக்காங்க. அடுத்து 190வது கொஸ்டின். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. அடுத்து 191வது கொஸ்டின். காந்தியடிகள் யாரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்றார்? பூவே சா. உத்தமதானவரம் வேங்கடரத்ன சுப்புவின் மகனான சாமிநாதன். ஓகேங்களா, அதுக்கான விரிவாக்கம். அடுத்து 192வது கொஸ்டின். பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றிற்காக பாடுபட்டவர் காந்தியடிகள். அடுத்த ஒரு கொஸ்டின் பார்த்துக்கோங்க. காந்தி முதல் முறையாக சென்னைக்கு வந்த ஆண்டு 1919ஆம் ஆண்டு வந்தார். அடுத்து 194வது கொஸ்டின். பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்றவர் ராஜாஜி. இந்தியாவின் சொத்து என பாரதியாரை அழைத்தவர் காந்தி. ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டின் சொத்துன்னு பாரதியார் யார் சொன்னதுன்னா ராஜாஜி. இந்தியாவின் சொத்து பாரதியார்னு சொன்னது காந்திஜி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 196வது கொஸ்டின். காந்தியடிகள் மதுரைக்கு வந்த ஆண்டு 1921ஆம் ஆண்டு. காந்தியடிகள் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 1919 வராரு.
மதுரைக்கு 1921 வராரு, 2 வருஷம் கழிச்சு வராரு. ஓகேங்களா. அடுத்து 197 கொஸ்டின். காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் எது? திருக்குறள். அதே நம்ம அப்துல் கலாம் ஐயாவுக்கும் திருக்குறள் தான் பிடிக்கும். ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து 197 கொஸ்டின். சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு எப்போது? 1937 ஆண்டு. சென்னை இலக்கிய மாநாடு எப்போ நடைபெற்று பார்த்தீங்கன்னா 1937 ஆண்டு. அடுத்து 199 கொஸ்டின். சிவகங்கையை வேலுநாச்சியார் மீட்ட ஆண்டு 1780. அடுத்து 200 கொஸ்டின். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். அடுத்து 201 கொஸ்டின். முத்து வடுகநாதர் கொல்லப்பட்ட இடம் எது? காளையார் கோவில். அடுத்து 202 கொஸ்டின். வேலுநாச்சியார் சிவகங்கையை எத்தனை ஆண்டுகளுக்கு முன் கைப்பற்றினார்? 8 ஆண்டுகளுக்கு பின் கைப்பற்றினார். ஓகேங்களா, கொஸ்டின் மட்டும் சொல்கிற பாருங்க. வேலுநாச்சியார் சிவகங்கையை எத்தனை ஆண்டுகளுக்கு பின் கைப்பற்றினார் பார்த்தீங்கன்னா 8 ஆண்டுகளுக்கு பின் கைப்பற்றினார். அடுத்தது ஒரு மிக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்த 2 கொஸ்டினுமே வேலுநாச்சியார் படையில் பெண்கள் பிரிவிற்கு தலைமை தாங்கி யாருன்னு பார்த்தீங்கன்னா குயிலி. வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்க கூறி ஆங்கிலேயர் துன்புறுத்திய பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா உடையாள். இது 2 மிக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து 205 கொஸ்டின். வேலுநாச்சியாரின் அமைச்சர் யார்? தாண்டவராயன். அடுத்து 206 கொஸ்டின். வஉசி புலைமை பெற்றிருந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம். அடுத்து 207 கொஸ்டின். சுதேசி நாவாய் சங்கம் தோன்றிய ஆண்டு 1906 அக்டோபர் 16ஆம் நாள். அடுத்து 208 கொஸ்டின். வஉசி சென்னை செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியாரை. அடுத்து 209 கொஸ்டின். ஆர்ட் கேலரி என்பதன் தமிழாக்கம் கலைக்கூடம். அடுத்து 210 கொஸ்டின். பேட்ரியாடிசம் என்பதன் தமிழாக்கம் நாட்டுப்பற்று. அடுத்து 211 கொஸ்டின். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வஉசி. அடுத்து 212 கொஸ்டின். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஸ் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். அடுத்து 213 கொஸ்டின். உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஸ் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஒரு என்னும் எழுத்தை பயன்படுத்த வேண்டும். அடுத்து 214 கொஸ்டின். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஸ் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும்னா அஃது. அடுத்து உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஸ் என்னும் சொல்லை பயன்படுத்தணும்னா அது. அடுத்து 216 கொஸ்டின். பராபர கன்னி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தாயுமானவர். அடுத்து 217 கொஸ்டின். கன்னி என்பது 2 அடிகள் உடையது. அடுத்து 218 கொஸ்டின். தமிழ் மொழியின் உபநிடதம் எனப்படுவது தாய்மானவர் பாடல்கள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 219 கொஸ்டின். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என பாடியவர் யாரும் பார்த்தீங்கன்னா தாய்மானவர். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமன் பாடியவர் தாய்மானவர். முக்கியமாக அந்த பராபரமன் எங்கே வந்தாலுமே தாய்மானவர் அதுக்கான ஆன்சர் ஞாபகம் வச்சுக்காங்க. பராபரமன் வந்தால் அதுக்கான ஆன்சர் தாய்மானவர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. ஓகேங்களா. அடுத்து 220 கொஸ்டின். தாய்மானவர் யாருடைய அவையில் கணக்கராக பணியாற்றினார்? விஜய ரகுநாதர். அடுத்து 221 கொஸ்டின். அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கூறியவர் தாய்மானவர். அடுத்து 222 கொஸ்டின். கலீல் ஜிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? லெபனான் நாட்டை சேர்ந்தவர். அடுத்து 223 கொஸ்டின். தீர்க்கதரசி எனும் நூலை மொழிபெயர்த்தவர் கவிஞர் புவியரசு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது இன்னொரு டைமுக்கெல்லாம் பாருங்கள். தீர்க்கதரசி எனும் நூலை மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் புவியரசு. அடுத்து 224 கொஸ்டின். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற இடமது? மணிபல்லவ தீவு. அடுத்து 225 கொஸ்டின். மணிமேகலை கையில் இருந்து அமிர்த சுரபியில் உணவு இட்ட பெண் யார்? ஆதிரை. அடுத்து 226 கொஸ்டின். மணிபல்லவ தீவை காவல் செய்து வருபவள் யார்? தீவ தீலகை. அடுத்து 227 கொஸ்டின். பூக்கள் நிறைந்து விளங்கும் பொய்கையின் பெயர் என்ன? கோமுகி. அடுத்து 228 கொஸ்டின். பசிப்போக்கும் அமுத சுரப்பியை பெற்றவள் மணிமேகலை. அடுத்து 229 கொஸ்டின். கோவலன் மாதவி
அவனுடைய மகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. அடுத்து 230வது கொஸ்டின். அமுத சுரப்பியில் முதலில் உணவிட்டவர் ஆதிரை. அடுத்து 231வது கொஸ்டின். சிறைக்கோட்டம் அரைக்கோட்டமாக மாற வேண்டும் என்றவர் மணிமேகலை. அடுத்து 232வது கொஸ்டின். உணவு கொடுத்தவர்களே உயிர் கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவள் மணிமேகலை. அடுத்து 233வது கொஸ்டின். அமுத சுரப்பி என்னும் பாத்திரம் யார் கையில் இருந்தது? ஆபுத்திரன். அடுத்து 234வது கொஸ்டின். தற்கால தமிழ் எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? எஸ் ராமகிருஷ்ணன். அடுத்து 235வது கொஸ்டின். எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள். இதெல்லாமே எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் ஆகும். அடுத்து 236வது கொஸ்டின். பாதம் என்ற கதை இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பு எது? தாவரங்களின் உரையாடல். இந்த கொஸ்டின் ஒரு டைம் பாருங்கள். பாதம் என்ற கதை இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களின் உரையாடல். அடுத்து 237வது கொஸ்டின். மலேசிய கவிஞர் என்றழைக்கப்படுபவர் ஹா முத்தரையனார். அடுத்து 238வது கொஸ்டின். அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் என்று பாடியவர் ஆ முத்தரையனார். இந்த கொஸ்டின் ஒரு டைம் பாருங்கள். அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் என்று பாடியவர் ஆ முத்தரையனார். அடுத்து 239வது கொஸ்டின். புத்தரின் வரலாற்றை கூறுவது ஆசிய ஜோதி. அடுத்து 240வது கொஸ்டின். கவிமணியின் காலம் 20ஆம் நூற்றாண்டு. அடுத்து 241வது கொஸ்டின். லைட் ஆப் ஆசியாவின் ஆசிரியர் யார்? அந்த நூலோட ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா எட்வின் ஹர்னால்ட். அடுத்து 242வது கொஸ்டின். உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். அடுத்து 243வது கொஸ்டின். வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும் என பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி. கொஸ்டின் ஒரு டைம் பார்க்கலாம் பாருங்கள். வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும் என பாடியவர் கவிமணி. அடுத்து 244வது கொஸ்டின். வாழ்க்கை என்பது நீ வாழும் வரை அல்ல, நீ சாகும் வரை அல்ல, நீ வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா. அடுத்து 245வது கொஸ்டின். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் சத்யார்த்தி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் பார்த்தீங்கன்னா சத்யார்த்தி. அடுத்து 246வது கொஸ்டின். தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே இவ்வடியில் இடம்பெற்ற நூல் புறநானூறு. அடுத்து 247வது கொஸ்டின். வள்ளலார் சத்திய தர்மசாலை நிறுவிய இடம் வடலூர். அடுத்து 248வது கொஸ்டின். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி. இதில் பயின்றுள்ள அணி இயல்பு நவிர்ச்சி அணி. அடுத்து 249வது கொஸ்டின். ஒரு பொருள் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 6வது ஃபுல் புக் கொஸ்டின் முடிஞ்சு, 250 கொஸ்டின் முடிஞ்சு. இதில் தான் மேக்ஸிமம் கொஸ்டின் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? புக்கில் இருந்து எல்லா பக்கமும் எடுக்கப்பட்ட கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு 7வது புக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அடுத்த டாப்பிக்லேருந்து வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு படித்து போனதுனால உங்களுக்கு வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? வெல்கம்.